வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய விடுதலை இயக்கத்தின் 2ஆம் நிலையில் வட்டமேஜை மாநாடுகள். முதல் வட்டமேசை மாநாடு 1930ஆம் ஆண்டு. சட்ட மறுப்பு இயக்கத்தை ஆங்கில அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இந்திய அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஆங்கில அரசு ஈடுபட்டது. இதனால் 1930ஆம் ஆண்டு லண்டன் நகரில் முதல் வட்டமேசை மாநாட்டை கூட்டியது. சட்ட மறுப்பு இயக்கம் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்ததால் காங்கிரஸ் கட்சி இம்மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. எனவே இம்மாநாடு தோல்வியில் முடிந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931ஆம் ஆண்டு. முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடிந்ததால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. எனவே பிரிட்டிஷ் அரசு காந்திஜியை சந்திக்க இர்வின் பிரபுவை இந்தியாவிற்கு அனுப்பியது. இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் 1931ஆம் ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இவ்வொப்பந்தத்தின்படி சட்ட மறுப்பு இயக்கத்தை கைவிடுவது என்றும் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வது என்றும் காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது. இதற்கு கைமாறாக ஆங்கில அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் விடுதலை செய்வதென்றும் உப்பு சட்டங்களை திரும்பப் பெறுவது என்றும் ஒப்புக்கொண்டது. 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931ஆம் ஆண்டு. 2ஆம் வட்டமேசை மாநாடு லண்டனில் 1931இல் நடைபெற்றது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி காந்தியடிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டார். முழு சுதந்திரம், வகுப்பு பிரச்சினை போன்றவருக்கு எந்த தீர்வும் இந்த மாநாட்டில் எட்டப்படவில்லை. எனவே காந்தியடிகள் பெருத்த ஏமாற்றத்துடன் நாடு திரும்பினார். காந்திஜி நாடு திரும்பியவுடன் கைது செய்யப்பட்டார். காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது. இதனால் சட்ட மறுப்பு இயக்கம் இந்தியாவில் மீண்டும் தொடங்கியது. 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932ஆம் ஆண்டு. 1932ஆம் ஆண்டு 3வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர்கள் இதில் பங்கு பெறவில்லை. எனவே இம்மாநாடும் தோல்வியில் முடிந்தது. காந்தியடிகள் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் மட்டும் கலந்து கொண்டார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவை பாருங்க.